என் தங்க பிள்ளையே, உனக்கான திருப்பத்தை தருவதற்காக சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கின்றேன். நாளை பெருமகிழ்ச்சிக்கான களம்தான் உன்னை வரவேற்கப் போகிறது. திடீர் திருப்பமாக உன்னவரிடமிருந்து உனக்கான அழைப்பு வரப்போகிறது. நீ எதிர்பாராத மகிழ்வான தருணத்தை அரங்கேற்றுவதற்கு இந்த வாராகி தாய் நீ அழைக்காமலே வந்திருக்கின்றேன். நல்ல நேரம் தொடங்கும் போது நிச்சயம் நீ என்னை அழைப்பாய் என்று சொன்னேனே. இப்பொழுது அதற்குரிய நேரத்திலும் என் வெற்றி வாக்கை பலிக்க செய்வதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனதில் சிறிதளவேனும் கவலையையும் கலக்கத்தையும் தேங்கி வைத்து விடாதே. என் பிள்ளையே, உன் உள்ளும் புறமும் அழகாக மட்டுமல்ல, ஞானத்தோடும் தெளிவோடும் அறிவோடும் நீ செய்கின்ற செயலை சிந்தனையோடும் நிதானத்தோடும் செய்ய வேண்டும் என்ற ஒரே மனப்போக்கில்தான் நான் உனக்காகவே இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது சரியான விஷயம்தான். ஆனால் அந்த வெற்றிக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? அந்த வெற்றிக்கான களத்தில் உனக்காக இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? உன் முயற்சிகள் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்பதை முதலில் உணர்ந்து கொள். அப்போதுதான் முயற்சிகள் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமானதாக பயணித்தால் சரி, அப்பொழுது உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். வெற்றியை நோக்கி நீ எடுத்து வைக்கும் பொழுது சில பேர் முடியும் என்பார்கள், சில பேரோ முடியாது என்பார்கள், சில பேர் செய் என்பார்கள், சில பேர் செய்யாதே என்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒன்றை மட்டும் நீ பதிலாக வைத்துக்கொள். சர்வ நிச்சயமாக என்னால் எது முடியுமோ அதைத்தான் என் வராகி தாய் எனக்கு தந்திருக்கின்றாள். அந்த விஷயத்தை தான் அவளின் உத்தரவின்படியும் என் தாயின் ஆசையோடும் நான் செய்து முடிக்கப் போகிறேன். அதற்கு என்னவரின் அழைப்பு எனக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. அதை எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்தில் மிக பெரிய உதவி நான் அனுப்புகின்ற நபரால் உன்னை வந்து சேரப்போகிறது. எல்லோரும் விட்டு விட்டு சென்று விட்டார்களோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். யார் உன்னருகில் இருக்க தகுதி உடையவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நான் உன்னருகில் இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன். இந்த தாய் ஆதிபராசக்தியானவள் அகிலத்தையும் ஆளத் தொடங்கியவள். நான் உனக்கு நல்லதை செய்யாமல் இருப்பேனா? இதோ வெற்றி திலகத்தோடு நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உன் நிகழ்வுகள் அனைத்தையும் உனக்கான தருணத்தை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளையே, இப்பொழுது உன்னை என்ன சொல்லலாம் என்று மற்றவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் உன் மீது ஏதேனும் தவறு இருக்கிறதா, அதை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த தவறையும் கண்டுபிடிக்காத வழிக்கு நான் நேர்மையான குணத்தையும் எதிர்மறையான எண்ணத்தையும் விட்டொழித்து உனக்கு மனதைரியத்தையும் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் மற்றவர்கள் உன் வெற்றியை எப்படி தடைப்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே, கலக்கம் கொள்ளாதே. நீ வருகின்ற கால நேலையெல்லாம் இனி உனக்காக இங்கு எதுவுமே நிற்கப் போவதில்லை. என் கண்ணின் மணியே, நான் தனியாக பயணம் செய்கிறேன் என்று சிந்திக்காதே. அந்த தனியான பயணத்தில் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீதான் என்பதை நீ உறுதிப்பட தெரிந்து கொள். யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்துவிட்டேன் என்று நினைக்கிறாயோ மீண்டும் மீண்டும் அவர்களையே நம்பிக்கொள்ளாதே. இது உன்னுடைய வாழ்க்கை. நீதான் முடிவு எடுக்க வேண்டும். நீதான் உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்காக யார் இருக்கிறார்கள், இவர்களுக்காக யார் இருக்கிறார்கள் என்று உன் வாழ்க்கையை நீ ஏலம் போட்டு இருக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும். அது தாயின் ஆசையோடு நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என்னை புரிந்து கொள்ள எனக்கானவர் வரத்தான் போகிறார் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் வெற்றிக்கான தருணத்தையும் என் வெற்றிக்கான குறியையும் தருவதற்கு என் தாய் வராகி இருக்கும் பொழுது நான் யாரை எதிர்பார்க்க வேண்டும்? சர்வ நிச்சயமாக நான் எடுத்துக்கொண்ட காரியத்திலும் எனக்கு நிம்மதிக்கான வழிதான் பிறக்க
நடக்கப் போகிறது என்று என்னை தீர்க்கமாக நம்பு. நீ தீர்க்கமாக நம்பிக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான மிக பெரும் திருப்பத்தை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். மனதில் எந்த ஒன்றை நிலையாக வைத்து கொள்கிறாயோ இல்லையோ, எதிர்மறை எண்ணத்தை மட்டும் ஏன் தங்கமே யாரிடமும் சொல்லாமலே நீ அங்கு வளர்த்து கொண்டே போகிறாய். நான் சொல்லும் பொழுது நீ சொன்னதுதான் தாயே நடக்கும் என்று ஆமாம் ஆமாம் என்று தலையை ஆட்டிக்கொண்டு இருக்கின்றாய். ஆனால் என் சொல்விட்டு போன பிறகு நீ என்ன சொன்னாலும் ஏது செய்தாலும் காதில் வாங்கி கொள்ளாமல் பதற்றமாக இருக்கின்றாய். பதற்றமாக இருக்கும் பொழுது நீ அடுத்தவர்கள் மீது கவனத்தை செலுத்துவதை தாண்டி உனக்கு உன் காரியத்தில் எப்படி கவனத்தை செலுத்த முடியும் என்றுதான் சொல்லிக் கொள்கிறேன். வருகின்ற நிலைகள் எல்லாம் இனி உனக்கு என்ன தேவை என்பதை புரிந்தும் அதன்படி செயல்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறேன். என் தங்கமே, இனி நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். ஏனென்றால் இது நாள் வரையிலும் நீ எவ்வளவு பெரிய தாயிடம் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதுவும் இந்த வராகி தாயிடம் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை. அவளின் சக்தி இவ்வளவுதானா? அவள் உன்னை வழிநடத்துவது இவ்வளவு எளிமைதானா? அப்படி என்றால் உனக்கு எப்படி கிடைக்கும் என்று நீ சிந்திக்காதே. மற்றவர்கள் சொன்னது சொல்லிவிட்டு போகட்டும். நீ ஒன்றை தெளிவுபடுத்தி விட்டாயே, தந்தது வராகித்தான் என்று. அதன் பிறகும் என் அதிர்ஷ்டத்தை எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே. அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கான வெற்றியை திருப்பி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அவர் போனாலும் போகாவிட்டாலும் நான் உன்னை அங்கு செதுக்கி கொண்டுதான் இருப்பேன். நீண்ட கால கலக்கங்கள், அந்த கலக்கமானது இப்பொழுது உன் மனதை லேசாக்கி கொண்டே இருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது. சில சின்ன சின்ன விஷயங்களும் தடங்கல்களும் இருந்திருக்கும். ஆனால் அந்த தடங்கல்களையும் அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் தாங்கிக் கொண்டு நீ உன் வாழ்க்கையை அங்கு செயல்படுத்த விரும்பினால் நிச்சயமாக நான் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் செய்து கொடுக்க வந்து விட்டேன். இன்னமும் மன எண்ணம் தேடலில் குழப்பத்தை வைத்து கொண்டே தேடாதே. முதலில் தேவை என்பதை புரிந்து கொள். அந்த தேவை என்பதில் உறுதியாகவும் வைராக்கியத்தோடும் இரு. உன் வெற்றிக்கான தேடலில் உன்னருகில் நான் இருக்கும் பொழுது எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று வேண்டாம். எது கிடைத்தாலும் இந்த தாய் உத்தரவுப்படிதான் தந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்கான உன் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன். இதோ நீ பயணிக்கிறது அங்கு சரியானதுதான். அதனால் நீ கலங்காதே. நீ நினைப்பதை நான் நடத்தி தரத்தான் போகிறேன். உன் கனவை நிஜமாக்க வந்து விட்டேன். உறுதியாக்க நான் வந்து விட்டேன். திடமான ஒன்றை தரமானதாக தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும்போது மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம், குழப்பமடைய வேண்டாம். என் பிள்ளையை உன்னை சுற்றி இருக்கும் நபர் யார், எப்படிப்பட்டவர் என்பதையும் புரியும் தருணமும் வந்து விட்டது. விலகி விட்டவர் அழைப்பு வரும் தருணமும் வந்து விட்டது. நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.